புக் ஃபேரில் நடந்து நடந்து கால் வலியே வந்துருச்சு. கால் வலி, பசி எல்லாமே வந்துருச்சு. கரெக்ட்டா 6:00 அங்கேருந்து கிளம்புனோம். வீட்டுக்கு போக எப்படியும் 2 ஹவர்ஸ் ஆகும். பைக்கில தான் போனோம். வீட்டுக்கு போற வரைக்கும்லாம் தாங்காதுங்க. பசி எடுக்குது. லைட்டா ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு போலாம். ஏதாவது ஷாப்ல நிறுத்துங்கன்னு சொன்னேன். என்னோட ஹஸ்பண்ட் இந்த ஷாப்ல நிறுத்துனாங்க. இந்த ஷாப்க்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆஃப்டர்நூனே நாங்க எதுவுமே சாப்பிடல. என்னோட பையன் ஒரே ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மட்டும் தான் சாப்பிட்டான். நான் வந்து ஸ்வீட் கார்னும், என்னோட ஹஸ்பண்ட் சுண்டலும் தான் சாப்பிட்டோம். அதனால எல்லாருக்குமே பயங்கர பசியா இருந்தது. சரி ஏதாவது லைட்டா சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு இந்த ஷாப்க்கு வந்தோம். இங்க டிஸ்ப்ளேல எல்லாமே வச்சிருந்தாங்க. என் பையனுக்கு என்ன வேணும்னு கேட்டு, அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு சிக்கன் கட்லெட்டும், சிக்கன் சமோசாவும் வாங்குனான். நானும் என் பையனும் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் ஷவர்மா சமோசாவும், சிக்கன் சீஸ் பஸ்ட்டும் வாங்குனோம். இதையும் நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். என் பையன் எப்ப எது சாப்பிட்டாலும் அவங்க அப்பாவுக்கு குடுத்துட்டு தான் சாப்பிடுறான். நானும் என் பையனும் ஒரே மாரி ஃபுட் தான் சாப்பிடுவோம். ஆனா நாங்க சாப்பிடுறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. அதனால என் பையன் எப்ப எது சாப்பிட்டாலும் அவங்க அப்பாவுக்கு ஒரு வாய் குடுத்துட்டு தான் சாப்பிடுவான். அவங்க அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் பையன் குடுக்குறானேன்னு சொல்லிட்டு ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டாரு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு கிரில் சிக்கன் சாண்ட்விச் வாங்குனாங்க. நான் அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. என் பையன் சாண்ட்விச் சாப்பிட மாட்டான். நானும் என்னோட ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, கேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.